புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான கண்ணனி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அவர்களுடைய அதிர்ச்சிகளை பிசராமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. ஆரம்பமாக ஈதுல் ஃபித்ருடைய நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் வஃபரல்லாஹு லனா வ லக்கும். அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து அனைத்து விதமான நற்காரியங்களையும் கபூல் செய்து கொள்வானாக. உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து அருள் புரிவானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் ஒரு நாளில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மகிழ்ச்சியான இந்த நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கொண்டாட சொல்லியிருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இறைவனை நாம் முழுமையாக வழிபட்டு நாம் பசியிருந்து நோன்பிருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த காரியத்தை நிறைவேற்றி மற்ற நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் எல்லாம் தொழுது ரப்பிடத்திலே நாம் கூலி வாங்கக்கூடிய யௌமல் ஜஸா, கூலியை ஒரு வேலைக்காரன் கூலியை பெறக்கூடிய அந்த தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்கள் கூலி வாங்கக்கூடிய அந்த தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீ மகிழ்ச்சியாக இறைவனை மகிழ்ச்சி படுத்திவிட்டு நீ கூலி வாங்கக்கூடிய அந்த தருணத்தில் ஏழைகளையும் நீ மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே எப்படி நமக்கு ஒரு வேலையை முடித்ததற்கு பின்னால் அதற்குண்டான கூலியை பெறுகின்ற பொழுது ஒவ்வொருத்தோருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமோ, ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ, அது மாதிரி அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படக்கூடிய அந்த தினத்திலே நீ மட்டும் மகிழ்ச்சியாக இல்லாமல் உன்னோடு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், உன்னுடைய மஹல்லாவை சார்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஈதுல் சதகத்துல் ஃபித்ரா என்ற வாஜிபான அந்த கடமையை, தான தர்மத்தை அல்லாஹ் ரசூல் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறார். எனவே இதிலிருந்து இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை சொல்லி தருகின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதாது, உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சியாக இருக்க வைத்திருக்க வேண்டும். நாம் எதை விரும்புகின்றோமோ அதை அடுத்தவர்களுக்கும் விரும்ப வேண்டும். நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் அல்லவா, நம்மளை சார்ந்தவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நாம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவர்களும் நினைக்கிறோம். நம்மளை சார்ந்தவர்கள், நம்மோடு இருக்கக்கூடியவர்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி பார்ப்பது அது இறைவனுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்பதை அன்பிற்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானா, நாளை மறுமையிலே ஒரு அடியானை அழைத்து, அடியானே, நான் நோயுற்று இருந்தேனே, என்னை நீ பார்த்தீரா என்பதாக அல்லாஹ் கேட்பான். அந்த அடியான் கேட்பான் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நீ நோய் உற்றவனா, நீ பரிசுத்தமானவன் அல்லவா, எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தமானவன் அல்லவா, நீ எப்படி நோய் உற்றவனாக இருந்தாய், எப்படி நான் உன்னை பார்க்க முடியும் என்பதாக அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியான், உன்னுடைய மஹல்லாவிலே, உன்னுடைய ஊரிலே வாழக்கூடிய, உன்னுடைய மஹல்லாவை தெருவை சார்ந்த வாழக்கூடிய அந்த அடியான் நோய் ஒன்று அவன் இருக்கின்ற பொழுது அவன் என்னை பார்த்திருந்தால் என்னை நீ அங்கே பார்த்திருக்கலாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப எப்படி எல்லாம் அல்லாஹ் தன்னோடு இணைத்து ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்று சொன்னால், அவரை நீ கண்டு கொள்வது என்னை கண்டு கொள்வதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். மீண்டும் அந்த அடியானிடத்திலே அல்லாஹ் கேட்பான், அடியானே, நான் பசித்திருந்தேன் அல்லவா, எனக்கு நீ ஏன் உணவு தரவில்லை என்பதாக அல்லாஹ் கேட்பான். அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் கேட்பான், யா அல்லாஹ்,
நீ அத்தனை விஷயங்களை விட்டு பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். உனக்கு பசி என்பது கிடையாது யா அல்லாஹ். அத்தனை விட்டும் தேவையற்றவன் நீ. அப்படி இருக்கே நீ எப்படி பசித்திருந்தாய் என்பதாக அந்த அடியார் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய மஹல்லாவிலே இருந்த ஒரு ஏழை அவன் உன்னோடு வருகின்ற பொழுது உன்னிடத்தில் வந்து எனக்கு பசி இருக்கின்றது, உணவு தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது நீ உணவு தராமல் அவனை துரத்தி விட்டு விட்டாய் அல்லவா, அந்த இடத்தில் நீ உணவு கொடுத்திருந்தால் என்னை நீ பெற்றிருக்கலாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவார். அடுத்ததாகவும் அல்லாஹ் கேட்பான், நான் தாகித்திருந்தேன் அல்லவா, எனக்கு ஏன் நீர் தரவில்லை என்பதாக அல்லாஹ் கேட்பான். அடியான் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ் நீ அத்தனையும் விட்டு பரிசுத்தமானவன் யா அல்லாஹ் என்று ரப்பிடத்திலே அவன் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மனிதன் தாகித்திருந்த தண்ணீர் என்று கேட்டான் அல்லவா, அவனுக்கு தண்ணீர் தர மறுத்து விட்டாயே, தண்ணீர் கொடுத்திருந்தால் என்னை அங்கே நீ பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப ஏழைகளை நீங்கள் கவனிப்பது, அவர்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் ஏற்படுத்துவது, அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைக்கிறார். எனவே தான் இந்த ஈதுல் ஃபித்ருடைய அந்த நாளில் சரி மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி உன்னோடு சார்ந்து இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்கள் இந்த ஈதில் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தான தர்மத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக ஆக்குகிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய பெருமக்களே, நாம் நம்மோட சார்ந்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உண்டான மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் ஏழைகளை கண்டு கொள்கின்றார்களோ உதவி செய்கின்றார்களோ, விதவைகளுக்கு யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இரண்டு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றார். ஒன்று, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்கு சமமானவர் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போர் செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மையை உடையவராக ஆகிவிடுகிறார். எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தருகின்றார். போர் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி சாதாரணமானதல்ல, மிக உயர்ந்த வெகுமதியை அல்லாஹ் ரசூல் அந்த போர் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவருக்காக அல்லாஹ் தருகிறார். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு தருகிறார்? ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டிய, விதவைகளுக்கு உதவி செய்வர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய பெருமக்களே, அடுத்ததாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டாவதாக ஆப்ஷன் என்ன ஒரு நன்மை அல்லாஹ் தர தெரியுமா? பகல் ஃபுல்லா நோன்பு வச்சு இரவு ஃபுல்லா நின்று வணங்கினா எவ்வளவு நன்மை கிடைக்கும்? ஒரு நாள் ரெண்டு நாள், வருஷம் ஃபுல்லா பகல் ஃபுல்லா நோன்பு வைக்கிறாரு, இரவு ஃபுல்லா நின்று வணங்குறாரு. அவருக்கு எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தருவானோ அதை விட அதிகமான நன்மைகளை ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகும், விதவைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாகும் அல்லாஹ் ரசூல் சொல்கின்றார்கள். அவ்வளவு சிறப்புகளை கண்ணியத்தை அல்லாஹ் வணங்குகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும் என்பதை அன்பிற்குரிய பெருமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்காக வேண்டி பல விஷயங்களை முன்வைப்பார். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை உஹதுடைய யுத்தத்திலே அவர் ஷஹீதாகி விட்டார், எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கின்றார்கள், அவையெல்லாம் விட்டுவிட்டு அவர் ஷஹீதாகி விட்டார், எனக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு முன் வந்தார்கள். அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்தார்கள். அதற்காக வேண்டி துஆ செய்தார்கள். நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சிறிய தோட்டம் வைத்திருந்தார்கள். பேரித்தம்பழங்களை வைத்து அதை பறித்து வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாபிரே, அதை நீ யாருக்கும் எடுத்து அளந்து கொடுத்து விட வேண்டாம், அது குறைந்ததாக இருந்தாலும் பரவாயில்லை, அப்படியே வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வைத்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த பேரித்தம்பழ குவியலுக்கு பக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு சுத்தி வந்தார்கள். 3 முறை சுத்தி வந்தார்கள். சுத்தி வந்து துஆ செய்துவிட்டு இப்பொழுது சொன்னார்கள், ஜாபிரே, இந்த பேரிச்சம்பழங்கள் எல்லாம் அளந்து உன்னுடைய கடனாளிகளுக்கு எல்லாம் எடுத்து கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள்.
பேரித்த பழங்களை அவர்கள் எடுத்து அளந்து கொடுத்தார்கள். அவருடைய அத்தனை கடன்களும் தீர்ந்து போனது. ஜாபீர் ரலியல்லாஹு அவருடைய அத்தனை கடன்கள் எடுக்க அல்ல அது வந்து கொண்டே இருந்தது. எல்லாம் கடனும் தீர்ந்ததற்கு பின்னால் கடைசியாக மீதம் இருந்தது. எப்படி இருந்ததோ அதே போன்று இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஜாபீரே, இதை உன்னுடைய தேவைக்கு வைத்துக் கொள் என்பதாக சொன்னார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய சிரமங்களை நீக்குவதற்கு முன் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய பெருமக்களே, இதுதான் இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளிலே, இந்த ஈதுடைய நாளிலே அல்லாஹ் ஏழைகளுடைய துயரங்களை துடைக்க வேண்டும், அவர்களை நம்மோடு பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை மகிழ்ச்சி படுத்தி இறைவனுடைய மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை இந்த ஈதுல் ஃபித்ருடைய நன்னாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈதுல் ஃபித்ருடைய இந்த நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அனைத்து விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மகிழ்ச்சியானவர்களாக உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் மறுமையில் ஆக்கி அருள் புரிவானாக. இரண்டு மகிழ்ச்சி என்பதாக அல்லாஹ் சொன்னான் அல்லவா? நோன்பை முடிக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி, இரண்டாவது இறைவனை சந்திக்கின்ற பொழுது இரண்டாவது மகிழ்ச்சி. இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சி, நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய லிகாவின் மூலமாக நம் அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் ஆமீன். வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.